தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. லே முத்து, நீங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் தான், உங்க 2 பேரும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு உசுரே வருது. என்னைய பார்த்தோன்னே உனக்கு உயிர் வந்துச்சுன்னு சொன்னேன். ஆனா உன்னைய பார்த்தோன்னே எனக்கு இருந்த உசுரும் போயிருச்சுல. லே, மறுபடியும் ஆரம்பிக்கிற பாத்தியா? எப்போதும் போல பழைய வேம்பாவே என்ன பாருல, அப்பதால எனக்கும் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். லே, மாறி வார்த்தை ஏதாவது பேசிவிடாத. நான் உன்னை பழைய வேம்பா தான் பாக்குறேன். இருந்தாலும் வருத்தமா தானே இருக்கு. சைக்கிள் ஓட்டுறது பார்த்து ஓட்ட மாட்டியா? சைக்கிள் ஓட்டும் போதா கண்ணுக்கினே நம்ம கிட்ட வந்து பேசினப்ப எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வந்து பேசினா, அப்ப மாமா அவங்க கிட்ட உண்மையை சொல்லலையா? நம்ம தான் உளறிட்டோமா? ஏனுங்க, வேம்பன சைக்கிளே ஓட்டலிங்க, அவங்க காலை விட்டு விட்டாங்க. அதுவும் அதெல்லாம் பண்ணது அந்த நீலாம்பரி தான். இது உங்ககிட்ட சொன்னா எப்படி நீங்க எடுத்துப்பிய? சரி, நம்ம தனியா இருக்கும்போது நான் சொல்றேன். எங்கே சொல்லிட்டேன்னா ஆச்சு போச்சுன்னு கத்திட்டு கிடப்பிய. லே, அது ஒரு விபத்து நடந்து போச்சுல, அதுக்கு என்ன பண்றது? எல்லாம் என் நேரம், இப்படிலாம் நடக்கணும்னு எழுதி இருக்கு, நடந்துருச்சு. விட்டுரு பாத்துக்கிடுவோம். சரி, ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போகணுமால? இல்லல, கொஞ்ச நாள் கழிச்சு செக்அப்க்கு வர சொல்லி இருக்காங்க. இப்போ ஒன்னும் அவசரம் இல்ல. பிறகு வேம்பு, நம்ம ஊர்ல ஏதாவது தாலி வீடு கிடக்குது? தாலி வீடா இருக்கும்ல, தேடணும். ஏன், என்னாச்சு? யாருக்கு? எங்களுக்கு தான்ல. உங்களுக்கா? ஆமா, எங்களுக்கு தான். கண்ணுக்கு நீ கராத்தில ஜெயிச்சு பிடிச்சல, அது நியூஸ்ல வந்திருக்க மாட்டிருக்கு. அது எங்க அம்மா பாத்து பிடிச்சு. ஐயோ, பிறகு ஊட்ட விட்டு வெளியே போங்க துரத்தி விட்டு பிடிச்சு. லே, என்னல சொல்ற? இப்பதான் சொல்ற, வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? ஆமா, எனக்கு ஓ நிலைமையை பார்த்தோன்னே உயிர் போயிருச்சு. இதுல ஏன் நிலைமைய வேற பெரிய விஷயமா அவட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு? நம்ம சீனியம்மா தானே, அதெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்காது. நீங்க போங்க வீட்டுக்கு. ஏமா, நான் வீட்டுக்கு போற மாதிரி இருந்தா போயிருக்க மாட்டேனா? சீனியம்மா எல்லாம் ஈஸியா சமாளிச்சிடலாம். ஆனா எனக்கு வீட்டுக்கு போக வேணாமா? அதான் பிரச்சனையே. வீட்டுக்கு போக வேணாமா? என்னன்னு சொல்றிய? அதானே, அவ்வளவு பெரிய வீட்டை விட்டுவிட்டு, அது சொந்த வீடு, அதை விட்டுட்டு வாடகை வீடு தேடிட்டு இருக்கிறவன். நல்லா கேளுங்கண்ணே, அங்கேயும் அவ்வளவு வாட்டி படிச்சு சொல்றேன். என்னென்ன பேசுறாங்க தெரியுமா? அத்தை வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னதுதான் பேரு. உடனே என் காது கிட்ட வந்து இதுதான் சாக்கு, வா ஓடி போயிடலான்னு சொல்றாங்க. என்ன முத்து? லே, பெறவென்னடா, மனுஷ வேலைக்கு போயிட்டு நிம்மதியா வர முடியுதா? வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே எங்க அம்மா கண்ணுக்கு பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்குது. அவ அதை செய்ய மாட்டா, இவ இதை செய்ய மாட்டான்னு நசன்னு குறை சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு மனுஷன் எப்படிதான் உசுரோட இருக்கிறது நிம்மதியா சொல்லு? அது கூட பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் ஒன்னா நின்னு சேர்ந்து பேச முடியல அந்த வீட்டுல. அப்படியே மீறி நாங்க 2 பேரும் பேசிட்டோம்னு வச்சுக்க, அப்படியே ஒரு மாதிரி தப்பான பார்வையில பாக்குது. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதெல்லாம் விட சேர்ந்து வாழ கூட விட மாட்டேங்குதுல. புரிஞ்சு போச்சுல, புரிஞ்சு போச்சு. ஏமா, அவன் பிளான போட்டுதாம உன்னை வீட்டை விட்டு கிளப்பி கூட்டிட்டு வந்திருக்கான். லே, பிளான் எல்லாம் போடல, அதுவா அமைஞ்சது. இதான் சாக்குன்னு ஓடியான்ட்ட. கணக்கினியா, இப்படிப்பட்ட புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்டி. அதை விட்டு வருத்தப்பட்டு இருக்க. அதானே, மண்டையிலே நான் குட்டி சொல்லுமா, வா வாழ அத்தனை வாட்டி கூப்பிடுறேன். எங்க அத்தை தனியா இருப்பாங்க, பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிக்கிறா. போய் வாழ சொல்லு மாமியார் கூடயே. ஏனுங்க? தா இப்படிதான் ஏனுங்க நோனுங்கன்ட்டு அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்கா. இதுவே புருஷன் மேல அக்கறையா இருக்கிற பொம்பளையா இருந்தா என்னமா பண்ணிருப்பா? ஏனுங்க, நம்ம 2 பேரும் வாழவே ஆரம்பிக்கல, அத்தை சொல்லிட்டாங்க. இதான் சாக்குன்னு வாங்குங்க, தனியா ஊட எடுத்து தங்கி நம்ம வாழ ஆரம்பிக்கலாம்னு சொல்லிருப்பாளா, சொல்லிருக்க மாட்டாளா? அதை விட்டுவிட்டு அத்தை தனியா இருப்பாங்க, அத்தை சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க, அத்தை வீட்டை எப்படி பாத்துப்பாங்க, இதேதான் நமக்கு கவலை. ஆனா புருஷனை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. ஆமா, உங்களை பத்தி அப்படி நினைக்கிறதே இல்ல. இல்லதான். சரி சண்டை போட்டுக்காதீங்க. ஆனா கண்ணிக்கணியா, எனக்கு என்னவோ முத்த எடுத்துக்கிற முடிவு நல்ல முடிவா தான் இருக்குது. என்ன அதுக்குன்னு பெத்த அம்மாவை விட்டுட்டு அப்படியே அம்போன்னு வர முடியுமா? அடிச்சாலும் பிடிச்சாலும் அவங்க தானே பெத்தவங்க, அதை மாத்த முடியாதுல. நல்லா தான் 2 பேரும் ஜோடி ஒண்ணு சேர்ந்தீங்க போங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா கொடுத்து வச்சிருக்கணும். இவக குடும்பத்தை பத்தி அவங்க யோசிக்கிறதுன்னு, அவங்களுக்காக இவக யோசிக்கிறதுன்னு, அப்பா ஐஸ் வைக்கிறியப்பா நல்லா. ஏமா, அங்க மட்டும் என்ன குறைச்சலாம். சார் ஒரு காலத்துல வேலைக்கு போக மாட்டாரு, இருக்கிற பிள்ளைகள ஊர் பிள்ளைகளை சைட் அடிச்சுட்டு சுத்திட்டு இருப்பாரு. இப்படி எல்லாம் இருந்த மனுஷனை இப்படி ஆக்கி வச்சிருக்கிறியே, அதுக்கு காரணம் யாரு? நீ தானே. ஆமா, நாங்க எப்படியோ அதே மாதிரி தான் நீங்களும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கிடைக்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வச்சிருக்கணும். சரி அம்மா, 4 பேரும் அப்படிதான் போதுமா? லே, வீடு எதுவும் இருக்கான்னு சொல்லல, உடனே போய் பால் காய்ச்சிடுவோம். மாமா உடனே சொல்லிவிடாதீங்க, கொஞ்ச நேரம் வம்பிழுப்போம். இல்ல முத்து, இன்னைக்கே புது வீடு பார்த்து போகணுமா? விடு, ஒரு வாரம் நம்ம வீட்டுல இருந்துட்டு போ. இங்கேயா? இல்லல, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. சரிப்பட்டு வராதா? ஏல, நம்ம வீட்டுக்கு என்ன? அது நம்ம வீட்டுக்கு ஒண்ணும் இல்ல, பிரச்சனைக்காக சொல்லல. ஏற்கனவே குழலி வேற கிடக்குது, நீங்க 2 பேரும் வேற இருக்கிறீங்க. ஆமா, அதுக்கு தானே சொன்னேன். எப்படியும் பார்த்தாலும் எல்லாம் ஒன்னா தான் இருக்க போறோம். ஒன்னா தான் சமைக்கிறோம். நாங்க சமைக்கிறத உங்களுக்கு தரோம், நீங்க சமைக்கிறத எங்களுக்கு தரீங்க. அதனால நானும் சொல்றேன், அதுக்கு எதுக்கு தனித்தனியா இருந்துகிட்டு ஒன்னாவே இருக்கலாம்ல.
புரிஞ்சுக்கிறானா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறானானே தெரியலையே. இல்ல இல்ல, இந்த பையல பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நல்லா புரியும். ஆனா வேணும்னு எனக்கு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். வேற ஒண்ணும் இல்ல. கண்ணிக்கினியா, மாமா சொல்றது சரிதால. நம்மளாம் ஒன்னா இருந்தா ஜாலியா இருக்கும்ல. நீ என்ன சொல்ற? அது எப்படி ஜாலியா இருக்கும்? வேம்பனனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆதி சார் கூட போயிரும். நீ காலேஜுக்கு போயிருவ. பிறகு இவங்களும் வயலுக்கு போயிருவாங்க. நான் மட்டும் என்ன பண்றது? நீ தனியா வீடு எடுத்து தங்கிக்கிட்டாலும் இப்படித்தானே இருக்கும். தனியா வீடு எடுத்து தங்கிக்கிட்டா அங்க நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம். இங்கன்னு வச்சுக்கோயேன், நீ சொல்ற வேலையை நான் செஞ்சேதான் ஆகணும். அங்க அப்படி கிடையாது. எனக்கு இஷ்டப்பட்ட நேரத்துக்கு நான் இஷ்டப்பட்ட வேலையை செய்வேன். எடி, நான் ஒன்னும் மாமியார் கிடையாது உனக்கு வேலை சொல்லி கொள்றதுக்கு. லேய், உனக்கு என் நிலைமை நல்லாவே புரியும். இருந்தாலும் என் வாய பிடுங்கி பாக்கணும், என்னைய கலாய்க்கணும்னு 2 பேரும் கங்கணம் கட்டிட்டு திரியிறீங்களோ புருஷனும் பொண்டாட்டின்னு சேர்ந்துக்கிட்டு. ஐயோ முத்து முத்து, சும்மால விளையாட்டுக்கு. மூஞ்ச பேத்துருவேன். எங்க 2 பேருக்கும் ஊரை பொறுத்த வரைக்கும் தான் நாங்க புருஷன் பொண்டாட்டி. ஆனா இது வரைக்கும் ஒரு நாள் கூட அப்படி வாழ்ந்தது இல்லல. அதுக்காக தான் சொல்றேன். லே, புரியுதுல. இங்க இரு. நீயே இங்க நம்ம வீட்ல இருக்கிறேன்னு சொன்னா கூட நான் ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். அந்த பிள்ளையும் பாவம்ல, உன் கூட தனியா இருக்கணும்னு ஆசைப்படும்ல. என்ன உன்னைய மாதிரி வெளியே சொல்லாம இருக்குது, மத்தபடி அதுக்கும் உள்ளுக்குள்ள இருக்குதுதான். தனியா கூட்டிட்டு போய் சந்தோஷமா உன் வாழ்க்கை ஆரம்பி. என்ன அதுக்குதால ஊடு எதுவும் காலியா இருக்குதான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னத்துக்கு மத்த வீடெல்லாம் பாத்துக்கிட்டு? முத்தே, நம்ம பண்ண வீடு தோட்டத்துக்குள்ள காலியா தான் கிடக்குது. நீ அங்க போய் இருந்துக்க. ஏல, அது உங்க அப்பா கட்டின ஊடு தானே? ஆமா முத்தே. அதுல எப்படில? ஊடு நல்லா இருக்கும் முத்தே. நல்ல விசு விசு விசுன்னு காத்து வரும். வீரா அப்பா வீடு இங்க இருக்கிறதுனால தான் நாங்க இங்க இருக்கிறோம். இல்லன்னா நாங்க பண்ண வீட்டுக்கே போயிருப்போமே. அடிக்கடி வீரா போய் உங்க அப்பா அம்மாவை பாத்துக்கணும்னு தான் இங்க கிடக்குறோம். பண்ண வீடு ஒன்னும் தூரம் கிடையாது. இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். இருந்தாலும் வீரா தான் சொன்னுச்சு, ஒரே தெருவுக்குள்ள இருந்தா அடிக்கடி போய் பாத்துக்கிடுவேன் மாமா. ஏதாவது ஒண்ணுனா வீட்டுல இருந்தே கூப்பிடுவாங்க. என் காதுல உழு, நான் போய் பாத்துக்கிடுவேன்னு சொன்னுச்சு. சரிதாம்ல. சரி, வாடகை எவ்வளவுன்னு சொல்லு. மாசம் 10,000 ரூபாய்ல கொடுத்துட்டு அட்வான்ஸ் ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்துரு. அவ்வளவு காசுக்கு எங்கல போவேன்? இழுத்தனா மூஞ்சல பேந்துக்கும். என்னல யார்கிட்ட வந்து என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? அண்ணே, இருந்தாலும் நல்லா இருக்காதுண்ணே. இப்போ நீங்க கட்டின வீடுன்னு வச்சுக்கிடுங்களேன், அதுல நாங்க உரிமையா வந்து தங்கலாம். ஆனா இது உங்க அப்பா கட்டின வீடு தானே, யாராவது ஏதாவது சொல்லுவாங்கண்ணே. ஆமால, கண்ணிக்கு நீ சொல்றது உண்மைதான். நீ கட்டின வீடுனா நீயே வாடகை கேட்டாலும் நான் தரமாட்டேன். ஆனா இது உங்க அப்பா கட்டின வீடு தானே. நாளைக்கு உங்க வீட்டுல வந்து எந்த கேள்வியும் கேட்டக்கூடாதுல, அதுக்குதான் சொல்றேன். அண்ணே, என்னது இது? நமக்குள்ள இருக்கிறத யாரு போய் கேள்வி கேட்க போறா? அப்படியே கேட்டுட்டாதான் நாங்க சும்மா விடுவோமா? வீரா, அது இல்லடி, அது சரிப்பட்டு வராது. கொஞ்சமாவது காசு தரோம். சரி, அப்ப மாசம் ஒரு 100 ரூபாய் போட்டு விடு. டீ செலவுக்காவது ஆகும். 100 ரூபாயா? லே, அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். ஒழுங்கா சொல்லல. லே, மாசம் 1000 ரூபாய் தரல. இல்ல இது சரிப்பட்டு வராது. நீ உனக்கு பண்ண வீடும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ வேற எங்கேயாவது வீடு பாத்துக்க. லே, பிறகு ஒரு ரூபாய்க்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறோம். அசால்ட்டா சொல்றான் 1000 ரூபாய் போட்டு விடுறேன்னு. சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். 500 ரூபாய். என்னமோ பண்ணு, உன் விருப்பம். சொல்றத கேட்க மாட்டேன். சரில, 500 ரூபாய் போட்டு விடுறேன். மாசம் 1ஆம் தேதி கரெக்டா கொடுத்துருவேன். இல்லன்னா ஊடு தேடி வந்து ஜாமாவெல்லாம் தூக்கி வெளியே போட்டு காலி பண்ணிருங்கன்னு சொல்லி சத்தம் போடுவேன். என்னதான் இருந்தாலும் இப்படி பேசிக்கிறது கூட நல்லா இருக்குல்ல. உரிமையா திட்டுறது, உரிமையா கலாய்ச்சிக்கிறது. ஆமா ஆமா. ஏல, அப்ப அந்த பண்ண வீட்டை போய் பாத்துட்டு வந்துருவோமா ஒரு வாட்டி? ஆமால, ரொம்ப நாள் ஆச்சு சுத்தம் பண்ணி. வேணா வா, நம்ம 2 பேரும் முதல்ல போய் பாத்துட்டு வருவோம். பிறகு இவங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிடுவோம். அதுவும் சரிதான். வீரா, சாவி எடுமா. பண்ண விட்ட ஒரு எட்டி போய் பாத்துட்டு வந்துடுறோம். நீ எதுக்கும் விளக்க மாதிரி ஒற்ற குச்சி மாப்பு இதெல்லாம் எடுத்து வை. ஒரு வாட்டி சுத்தம் பண்ணிடுவோம். சரி மாமா, எல்லாரும் சேர்ந்து பண்ணா சீக்கிரம் பண்ணிடலாம். கணக்கினியா? என்னங்க? இருந்துக்க, ஒரு டீ விட்டு போய் பாத்துட்டு வந்துடுறோம். சரிங்க, போயிட்டு வாங்க. வெம்பு, வாழ போலாம். ஹே கணக்கினியா, சொல்லு வீரா. மாமா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்கனா புரியல. கணக்கினியா, ஒழுங்கா சொல்லு. மாமா உங்ககிட்ட சொல்லும் போது உண்மையை சொல்லலையா? உங்களுக்கு எப்படி கால் போச்சுன்ற உண்மை? அதுவா வீரா, மன்னிச்சுக்கோடி. வேம்பண்ண சைக்கிள்ல போகும்போது கீழே விழுந்து ஆட்டோ கால் மேலே ஏறிச்சுன்னு தான் சொன்னாங்க. ஆனா அதுல பொய் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். உன்கிட்ட இப்படி கேட்டு பார்த்தா நீ உண்மையை சொல்லுவேன்னு நினைச்சுதான் கேட்டேன் வீரா. அடி பாவி, எல்லாம் உண்மையை தெரிஞ்சுட்டு வந்த மாதிரியே பேசுன. இப்படிடி? அதான் வீரா, வேம்பண்ண சொல்லும் போது அவங்கள்ட்ட ஒரு பொய் இருந்துச்சு. அதை என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதான் உன்கிட்ட மாத்தி கேட்டு பார்த்தேன். நான் உன்கிட்ட பேசும்போது வேம்பண்ணனுக்கு எப்படி இப்படி ஆச்சு, எதனால இப்படி ஆச்சுன்னு நான் கேட்டிருக்கவே மாட்டேன். நான் அப்படி கேட்டிருந்தா நீயும் ஏதாவது பொய் சொல்லியிருப்ப. அடி பாவி கள்ளி, ஃப்ராடாடி நீனு. எப்படி பேசி என்கிட்ட வந்து உண்மையை வாங்கிவிட்டா பாருமா. என்ன புருஷனை பொண்டாட்டியும் சேர்ந்துட்டு போய் சொன்னா நாங்க கண்டுபிடிச்சிக்கிட மாட்டோமா? வீரா, சின்ன வயசுல இருந்தே உன்னை எனக்கு தெரியும். நீ ஒரு கஷ்டத்துல இருக்கன்றப்ப நான் உன் கூட இருக்க வேணாமா வீரா? எங்கள்கிட்ட எதுக்கு மறைக்கிறிய? எனக்கு புரியுது, சொன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம், இல்லைன்னா அவங்கள்ட்ட ஏதாவது பிரச்சனைக்கு போயிடுவோன்னு. இருந்தாலும் எங்களுக்கு நீங்க, உங்களுக்கு நாங்கன்னு தானே இருந்துட்டு இருக்கோம். ஆனா கண்ணிக்கினியா, உன்கிட்ட ஏதோ நான் விளையாட்டுக்கு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா உன்கிட்ட எல்லாம் உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் நல்லா தூங்கினேன் தெரியுமா? உன்கிட்ட எப்ப பேசுவோம், உன்னை எப்ப பாப்போம்,
உன்கிட்ட எப்படி அழுவோம் இப்படிதாம்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னைய பார்த்து பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. கேரு, என்கிட்ட லவசியத்தையும் கொட்டிட்டீல, இதுக்கப்புறம் சும்மா விடு, நான் பாத்துக்கிடுறேன். அந்த நீலாம்பரியா இருந்தாலும் சரி, அந்த சோமாவாரியா இருந்தாலும் சரி, நான் பாத்துக்கிடுறேன் வீரா. சோமாவாரியா? என்னடி பேருது? அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, விடு. சரி கேரு, தனியா வீடு எடுத்து போறிய, 2 பேரும் சந்தோஷமா உங்க வாழ்க்கைய ஆரம்பிங்க. என்ன பிறகு 2 மாசத்துல நல்ல செய்தி சொல்லணும். வீரா, நீ சொல்லுவ, எனக்கு தெரியும். இன்னைக்கே போறீங்க, உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கிறீங்க, 2 மாசத்துல நல்லது செய்தி சொல்றீங்க, 10 மாசத்துல புள்ளைய பெத்து கையில குடுக்கறீங்க. புள்ளைய நான் தான் வளர்ப்பேன், உங்கள்ட்ட குடுக்கவே மாட்டேன். அடியே, முடிஞ்ச ரெட்ட புள்ளையா பெத்துக்கோ, உன்னை என்கிட்டயே குடுத்துருடி. வீரா, உனக்காகவாது நான் 2 குழந்தைங்க பெத்துக்கணும்னு வேண்டிக்கிறேன், சரியா? சரிடி. சரி வா, இப்போதைக்கு சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்துட்டு வரேன்டி. இப்போதைக்கு அப்புறம் வாங்கிக்கலாம். அரிசி ஒரு மூட்டை எடுத்துக்கிட்டு மசாலாலாம் கொஞ்சம் கொஞ்சம் டப்பால போட்டு தரேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வச்சுக்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப வாங்கிக்கலாம். சரி வீரா, வா எல்லாம் எடுத்து வைக்கலாம், வா. எங்க ஆத்தாவே காணோம். ஆத்தா, ஏ ஆத்தா குட்டி, உன் பொண்ணு வந்திருக்கேன்டி. பொன்னி, நிம்மதியாக்கா? பொன்னி, என்னடி இது? தலையில இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்க, முகத்துல எல்லாம் அடிபட்டிருக்கு, என்னடி ஆச்சு? அக்கா, அது அங்க ஊர்ல எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுக்கா, அதான் தலையில கட்டு போட்டிருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல, பெருசா அடிலாம் இல்ல. என்னடி ஆக்சிடென்ட் இவ்வளவு சர்வசாதாரணமா சொல்லிட்டு இருக்க? ஆனா முகத்துல எல்லாம் ரொம்ப அடிபட்டிருக்கே. நீ வா, ஃபர்ஸ்ட் உட்காரு வா. அக்கா சரியாயிடுச்சு, பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இல்லடா, இவ தலையில போட்டிருக்க கட்ட பார்த்தா அடி ரொம்ப பலமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஐயோ அக்கா, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் பேசுறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா? ரொம்ப அடி பலமா இருந்தா நான் இப்படி பேசுவேனா? ஆமா, இன்னும் நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, ஆத்தாலாம் எங்க காணா? அது வந்து ஆத்தா ஆத்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயா? என்னத்துக்கு? அதுவா, ஆத்தா ஒரு பெரிய சம்பவம் பண்ணி விட்டாங்க, அதான் ஆதி மச்சான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கான். அரெஸ்ட் பண்ணியா? ஐயோ அக்கா, என்ன சொல்றீங்க? பொண்ணு பயப்படாத, ஆதி கூட தான் சேஃபா இருக்காங்க. என்னக்கா, ஆத்தாவை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு ஆத்தா என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணாங்களா? நீலாம்பரிய கத்தியால குத்திட்டாங்க பொண்ணி. என்னக்கா சொல்றீங்க? ஆமா பொண்ணி, நீலாம்பரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஆதிதான் நிலா கிட்ட சொல்லி எப்படியாவது அவங்களை காப்பாத்திருன்னு கெஞ்சிட்டு இருந்தான். நிலாவும் காப்பாத்திட்டா. ஒருவேளை நீலாம்பரிக்கு மட்டும் ஏதாவது கெட்டதா நடந்திருந்தது, அவ்வளவுதான் ஆத்தாவோட நிலைமை. ஆமா, எதுக்கு குத்துச்சு? எதுக்கு இப்ப ஜெயில கிடக்கு? ஐயோ, ஜெயில ரொம்ப கஷ்டப்படுமோ? எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா, நான் உடனே ஆத்தாவை போய் பாக்குறேன். நீ போய் ஆத்தாவை பாரு, ஆனா ஆத்தா கஷ்டப்படுதுவோன்னு நினைச்சலாம் போய் பார்க்காத. அது பண்ற லூட்டி பெரிய லூட்டியா இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? ஆமா பொண்ணி, ஆதி மச்சான் டெய்லியும் வந்து சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருப்பான். ஆத்தாவோட செம்ம காமெடியா தான் இருக்கு. ஏக்கா, நான் கஷ்டப்பட கூடாதுன்னு நினைச்சு நீங்க சொல்றீங்க, அது எனக்கு புரியுது. ஆனா நான் இப்ப உடனே ஆத்தாவை பார்க்கணும்க்கா. நான் சொல்றத நீ நம்ப மாட்ட, நீயே போய் பாரு. சரிக்கா. பொன்னி வா போலாம், நானும் வரேன். இவன் என்ன ஒன்னும் சரியில்லையே, எப்ப பாரு பொண்ணி பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். ஒருவேளை அப்படியா இருக்குமோ? இருக்கும் இருக்கும், ஆனா பாதிதான் முளைச்சிருக்கான், பயபுள்ள அதுக்குள்ள விழுந்துட்டானே. சரி சரி, இந்த பையலும் நல்ல பையதான், அதனால இருந்துட்டு போட்டோம். பொன்னி, அது என்ன, எப்படி இருக்கிறீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? பொன்னி, நான் இருக்கிறது இருக்கட்டும், என்னமோ உனக்கு தலையில அடிபட்டு இருக்கு. ஐயோ ஆதினா, அது சும்மா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான், இப்ப பரவாயில்லனா? ஆமா, ஆத்தாக்கு என்னன்னாச்சு? நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதா நிம்மதியா சொன்னாங்க. ஆமாமா, ஆத்தா ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டாங்க, அதான் பாதுகாப்பா இருக்கட்டுமேனு உள்ள வச்சிருக்கேன். மத்தபடி ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்ல. சரி நீ சொல்லு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்ன, என்னாச்சுமா? அன்பினியா, என்னப்பாச்சு? அண்ணே, ரோடு கிராஸ் பண்ணும்போது கார் வந்து இடிச்சிருச்சுண்ணே, ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்க, இப்ப பரவாயில்லண்ணே, எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் தான் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க, அதான் அங்கே இருக்க வேணாமேனு ஊருக்கு வந்துட்டோண்ணே. கார் ஆக்சிடென்டா? ஹே, எஃப்ஐஆர்லாம் போட்டிருப்பாங்களே, கேஸ் கொடுத்தீங்களா? ஆமாண்ணே, எல்லாம் பண்ணியாச்சு. கடைசியில பொண்ணி வந்து வேணாம், நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுச்சு. எனக்கு ஒரு கால் பண்ணிருக்க வேண்டியதானே அன்பினியா? என்ன, நான் தானே வேணாம்னு சொல்லிட்டேன். அது ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு கிளாஸ் எடுக்கறால அந்த இன்ஸ்டிடியூட், அவ ஓனர் தான், அது தெரியாம அடிச்சுட்டாங்க. அதுக்காக போய் கேஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தா நல்லாவானே இருக்கு, அதான் வாபஸ் வாங்கிட்டு ஓடி வந்துட்டோம். சரிம்மா, கேஸ் கொடுக்க வேணாம், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்னு சொல்றேன். மாரம் பையன் அள்ளிலாம் சொன்னாங்க, நான் தான் உங்களை அலைய வைக்க வேணாம்னு சொல்லிட்டேனே. என்னமா பேசிட்டு இருக்கேன், அலைய வைக்கிறேன் அப்படி இப்படின்னு? அது என்ன, முடிஞ்சு போச்சு விடுங்க. இருந்தாலும் எவனாவது வேணும்னு பண்ணியிருந்தா அவன் கை கால உடைக்க வேணாம். என்ன, வேணும்னு பண்ற அளவுக்கு யாராவது எனக்கு சென்னையில எதிரிக இருக்காங்களா? அதுவும் இல்லாம 10ஆம் கிளாஸ் தானே படிக்கிறேன், யாரு என்ன பண்ண போறா? இந்த உலகத்துல யாருமே நம்ப முடிய மாட்டேங்குதுமா, அதுக்குதான் சொல்றேன். ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணே, சரியாய் வந்துட்டேன், இதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டேன்.
ஆத்தாவை பார்க்கவே இல்லைன்னு தான் ஓடியாந்த நிம்மதி அக்கா தான் சொன்னாங்க ஜெயில இருக்கிறாங்கன்னு அதான் ஸ்டேஷனுக்கு வந்தேன். நீ பதட்டப்பட்டு ஓடி வர அளவுக்குலாம் அங்க ஒண்ணும் இல்லம்மா. ஆத்தா இங்க ரொம்ப ஜாலியா தான் இருக்காங்க. நீலாம்பரிய கத்தியால குத்திட்டாங்க. அதான் நீலாம்பரியால ஆத்தாக்கு எந்த பிரச்சனை வேணாலும் வரலான்னு பாதுகாப்பா நான் நம்ம கூட இருக்கட்டும்னு வச்சிருக்கேன். உள்ள போய் பாரு, ஆத்தா எவ்வளவு அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரியும். ம் சரிண்ணே. அப்புறம் நீ வந்துட்டல்லம்மா, நான் வேணா ஆத்தாவை ரிலீஸ் பண்ணிடுறேன். நீ பாத்துப்பல்ல. அண்ணே நீங்க அது என்னன்னு பாருங்கண்ணே. ரொம்ப பெரிய விஷயம்னா ஆத்தா இங்கனே பாதுகாப்பா இருக்கட்டும். ஏன்னா நானும் நாளையில இருந்து பள்ளிக்கூடம் போயிருவேன். நாளைக்கு போலனாலும் இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு அது கண்டிப்பா போயிருவேன். அப்போ ஆத்தா வீட்ல தனியா தான் இருக்கும். பரவாயில்லையா? ஆமால, உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல, அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப பொன்னி, நீ வேணா நம்ம வீட்டுக்கு வந்துரு. அங்க சுடரமெல்லாம் இருக்காங்க. பத்தாததுக்கு கணிக்கணியா கூட வந்துட்டாங்க. அவங்களும் இனிமே வீட்டுல தான் இருப்பாங்க. கணிக்கணியா மதுரை வந்துருச்சா? மேட்ச் என்னாச்சு? டோர்னமெண்ட் ஜெயிச்சிச்சா? கண்ணிக்கணியா ஜெயிக்காம இருப்பாங்களா? அவங்க தான் சாம்பியன், வாங்கிட்டு வந்தாச்சு. பெறவு என்னன்னு அதான் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, நாங்கெல்லாம் ஒன்னா இருந்துக்கிறோம். பாத்துனே, ஆத்தாக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. எனக்கே பயமா இருக்கு. ஆமா, ஏன் ஆத்தா கத்தியால குத்துச்சு? அதெல்லாம் நீ ஆத்தா கிட்டே கேட்டுக்கோ. நீ கேட்டா கண்டிப்பா பதில் சொல்லுவாங்கல்ல. கேக்குறேனே, கண்டிப்பா கேக்குறேன். சரிண்ணே, நான் போய் ஆத்தாவை பாக்குறேன். வாமா, நானும் வரேன். வாங்கண்ணே.